உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அந்த இப்போதைய அந்த புதிய கூட்டணி மற்றும் அதனோட எழுச்சியை கூறினீர்கள். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாகவே நடைபெறக்கூடிய அந்த மக்களவைத் தேர்தலில் முதலில் வந்து ஒரு 44 தொகுதிகளில் தான் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற முடிந்தது. அதன் பின்னர் கடந்த 2019 ஒரு 55 தொகுதிகளில் வெற்றி பெற முடிந்தது. இந்த முறை காங்கிரஸ் கட்சியானது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என நீங்கள் கணிக்கிறீங்க சார்? இந்தியா கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் தனித்து அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து கூட இல்லாமல் அந்த சூழ்நிலை நிலவியதாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற மரபையே இந்த கடந்த மத்திய பாஜக அரசு அதை தகர்த்து விட்டது என்ற விமர்சனம் வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் அந்த 50 எம்பிக்களுக்கு அதிகமாக வந்தால் மட்டுமே, அந்த 534 அந்த 10% என்பதற்கு அதிகமாக வந்தால் மட்டுமே எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்த அந்தஸ்து வழங்கப்படும் என்ற மரபு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறை அந்த எண்ணிக்கை அதிகரிப்பு என்பது நிகழுமா சார்? நீங்கள் சொல்வது மிகவும் தவறு. எங்களை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நாங்கள் அதை நோக்கி எங்கள் பாதையை அமைக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையில் ஆளுகின்ற கட்சியாக, இந்திய மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சியாக வர வேண்டும் என்பதில் தான் நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதன் ஆதரவை தான் மக்களிடையே கோருகின்றோம். மக்களும் அதற்கு மிகப்பெரிய ஆதரவை நாளாக அதிகரித்துக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். குறைந்த நம்பரையே வைத்திருந்தீர்கள், எப்படி அதிக நம்பர் கிடைக்கும் என்று கேட்கின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள்? 2 பேர் தான் இருந்தார்கள். பிறகு அந்த கட்சியினால் வர முடியலையா? ஆகவே அப்படிப்பட்ட மத சார்புள்ள ஒரு கட்சி, பாசிசத்தை வளர்க்கக்கூடிய கட்சியே இந்தியாவில் வளர முடியும் என்று கடந்த காலங்கள் சொல்லும் போது, இப்போது மக்கள் தெளிவு பெற்று விட்டார்கள். மக்கள் சர்வ அதிகாரத்துக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்ற நிலையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காக்க போராடுகின்ற இந்த இந்திய கூட்டணியினுடைய கட்சிகளுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றியாக வரும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாம் பார்க்க வேண்டியது எதிர்கட்சி என்ற அந்தஸ்து பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்தியா கூட்டணி என்பது இப்பொழுது ஜம்மு காஷ்மீரில் இருந்து இங்கு கன்னியாகுமரி வரை, தமிழகம் வரை இந்த இந்தியா கூட்டணியானது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இன்னும் 4 கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. 3 கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 7 கட்ட தேர்தல் நிறைவடைந்தவுடன் இந்தியா கூட்டணியானது ஒட்டுமொத்தமாக எத்தனை தொகுதிகளில் அவர்கள் 400 என்ற இலக்கை சொன்னார்கள். நீங்கள் எத்தனை தொகுதிகளை கூறுகிறீர்கள் சார்? என்னை பொறுத்தவரையில் எல்லாம் கணிக்க முடியவில்லை. காரணம், ஒவ்வொரு நாளும் ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கின்ற காரணத்தால் 350 400 அல்லது 450 என்று சொல்ல முடியவில்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் நான் விரும்புவது, வர வேண்டும் என்று நினைப்பது கிட்டத்தட்ட 400க்கு மேலே 500க்குள்ளே வந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். இந்த தேர்தல் களம் தொடர்பாக இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் எங்களோட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார். அரசியல் சதுரகம் நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் உங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய சார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார்.